அபிராமி. என்ன அபிராமி யோசிச்சுட்டு இருக்க? ஏன் இப்படி தனிமையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மனசு இறுக்கமா இருக்கும்போது தனிமை பிடிச்சிருக்குண்ணா. ஏய் செல்லம், நான் இப்படி உன் பக்கத்துல இருக்கும்போது உன் கண்ணுல தண்ணி வரலாமா? வர வர பாட்டி பேசுறத என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன பேச்சு பேசுறா? நான் உறவாடி கெடுக்கிறேனா? நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாமாண்ணா? ஏய், மத்தவ சொல்றதெல்லாம் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற? இங்க பாரு, பாட்டியை பத்தி என்னை விட நீ தான் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. நெருப்புன்னா வாய் சுற்றாது அபிராமி. இதுக்கெல்லாம் போய் அழலாமா? நேக்கு எவ்வளவோ சாதிக்கணும்னு ஆசை இருக்குண்ணா. ஆனா நம்ம குடும்ப ஒத்துமைக்காக நான் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறேன். இப்ப நான் அழுதது பாட்டி திட்டினதுக்காக இல்லைன்னா. அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர்? இத்தனை நாளா பொங்கி போடுறதுல இருந்து மத்த எல்லா வேலையும் இந்த ஆத்துல செஞ்சுட்டு நான் ஒரு ஜடம் மாதிரி இருக்கேன். மனசுக்குள்ள இருக்கிற குமுறல் எல்லாம் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீங்க நீக்காக பறிஞ்சு பேசினேன்னு பார்த்தேடா. மல்லாந்து இருந்த என்ன எங்கேயோ இமயமலை உச்சிக்கு கொண்டு போய் வச்சுடுத்தா. நீங்க எவ்வளவு பெருமையா பேசினீங்க. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பதான் அர்த்தம் கிடைச்சிருக்க. ஏய், ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. கொண்டவனோட பலம் இருந்தா அதை விட பெருமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்னா? அசடு, உன்னை பத்தி 4 வார்த்தை நல்ல விதமா சொன்னாதான் உன்னை புரிஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்ல. அதே சமயம் நான் உன்னை பத்தி நல்ல விதமா பேசலங்கிறதுக்காக நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இல்ல. நீ எதை செஞ்சாலும் அது பொருத்தமா தான் இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அது போதும்னா, நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை தான் எனக்கு ஒன்றுக்கும். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கண் கலங்கிட்டு வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. போ, போய் முகத்தை அலமிட்டு படுத்து தூங்குமா. போமா. சரிண்ணா. பால் யாருக்கு? நேக்கு தானே? இல்ல, உங்க முத பொண்டாட்டிக்கு. அது யாரு? நேக்கு தெரியாம நோக்கு ஒரு சக்காலத்தை. அதான் தினமும் கட்டின்னு அழறேலே, உங்க கேஸ் கட்டு. அததான் சொன்னேன், எனக்கு தாலியை கட்டினதுக்கு பதிலா அந்த கேஸ் கட்டுக்கே தாலியை கட்டியிருக்கலாம். வெக்க கேடு. இதுல நடி வைக்கம். கேஸ் கட்டுறது தப்பு இல்ல, ஏதாவது கேஸ் தான் கட்டப்படாது. நான் தான் வக்கீலா அகிலாவை கட்டிட்டு இருக்கேனே. என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? பத்திண்டு வரது. உங்க அண்ணாவை பாருங்க. அபிராமி மண்ணி இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வரத்துக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்க என்ன பத்தி 4 வார்த்தை பெருமையா பேசிருக்கீங்களா? இத பாரு அகிலா, மணியை பத்தி சொல்றதுக்கு 4 வார்த்தை போதும். ஆனா உன்னை பத்தி சொல்லணும்னா நவராத்திரியே தேவைப்படும். கொழுப்புமைகளை எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு துணியை சுத்தி பரண மேல வச்சிடுவாளே, அந்த மாதிரி 4 வார்த்தை சொல்லி மூளையில வச்சிடுவேளே. அபிராமி மண்ணிய மட்டும் பூஜை அற விக்கிரகம் மாதிரி தினமும் ஆராதிப்பேன், அப்படித்தானே? கொஞ்சம் இரு, நீ ரொம்ப சூடா இருக்க. நீ ஆடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதுக்குள்ள பால் ஆறிடும். அதை நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். வாயை தொடச்சுக்கோங்க. உண்மையிலேயே ராஜா சொன்னது கரெக்ட் தான் அகிலா. மண்ணியா இருக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்துட்டு இருக்கா.
உன் மனசுல கை வச்சு சொல்லு. பாட்டி மண்ணி அவ்வளவு கரிச்சு கொட்டுறாளே, பேசாம தானே இருக்கா? ஒரு வார்த்தை உன்னை அந்த மாதிரி பேசினா நீ தாங்குவியா? என் நேரம் உன் பிறந்தாத்து மனுஷால கூப்பிட்டு 2ல 1 பார்த்திருப்பியே. சரி, என் ஆத்துக்காரர் தான் நேக்கு பறிஞ்சு பேச வேணாம். ஆனா நீங்க ஒரு பெரிய வக்கீல் தானே, பொது சேவை அப்படி இப்படின்னு தான் டாக்டர் தொழில் தர்மத்தை பத்தி உங்க அண்ணா பெருமையா பேசினாரே, அதே மாதிரி நீங்களும் உங்க தொழிலை பத்தி பீத்திக்க வேண்டியதானே? உங்களுக்கு மட்டும் தொழில் தர்மம் இல்லையா என்ன? நைஸா ஜகா வாங்கிட்டு வந்துட்டேளே. சேவை செய்யறது அவனுடைய தொழில் தர்மம், ஜகா வாங்குறது என்னோட தொழில் தர்மம். பொண்டாட்டியும் விட்டு கொடுங்க, செய்யற தொழிலையும் விட்டு கொடுங்க. ஒரு கையில பாட்டி முந்தான, இன்னொரு கையில அபிராமி மணி முந்தானைய புடிச்சிட்டு ஹே 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 போங்கோ. நேக்கு என்ன வந்தது? இப்ப ஏன் கை பண்ணலாம்? நாள் பூரா கோட்ல லபோ திபோன் கத்திட்டு வந்துட்டு இருக்கேன். வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா ஒரு பக்கம் பாட்டி படுத்துறா, இன்னொரு பக்கம் ஏன் நிறுத்திட்டே? இன்னொரு பக்கம் நான் படுத்துறேன் அதானே? சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேன்? உங்க அபிராமி மண்டிய பாருங்க, அம்பாள் மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகையெல்லாம் மாட்டிட்டு ஏதோ அம்மன் வலம் வர மாதிரி வலம் வரா. பரம்பரை நகையெல்லாம் பாட்டி அவளுக்கு தான் போட்டு அழகு பாக்குறா. நாங்களும் இந்த ஆத்து மருமகளுங்க தானே, எங்களுக்கும் ஆசை இருக்காதா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அகிலா? மூத்த மாட்டு பொண்ணுக்கு விசேஷமா அப்படி இப்படின்னு செய்யதான் செய்வா. எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பைபோன்னு பிரிச்சுதானே ஆகணும். எப்போ நான் கிழவி அகர்ச்சியா நகை நட்டெல்லாம் போட்டுக்க முடியும்? பொண்ணு பொறுக்கிறதுக்குள்ள போட்டு பாக்கணும், புள்ள பொறுக்கிறதுக்குள்ள தின்னு பாக்கணும்னு சும்மாவா சொல்லிருக்கா? என் பங்கு நகையெல்லாம் நேக்கு வராம எல்லாத்தையும் பாட்டி சுவாதி கொடுத்துருவா. அப்ப நான் எப்பதான் போட்டு பாக்குறதா? நீ இப்படி குழம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல அகிலா. பாட்டி அவ எப்ப நகை கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அப்பதான் அவ கொடுப்பா. சரி, நேக்கு நகைகள் கூட வேணாம், நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா என் ஆசை ஒண்ணு இருக்கு, அதை நீங்க எப்படியாவது நிறைவேற்றியே தீர்றேன். நிச்சயம் இது கைகை படம் தான் அகிலா. அவ தசரதன் கிட்ட வரம் கேட்ட மாதிரி நீயும் ஏதோ கேட்க போற. அவோ சக்காலத்தி புள்ளைய காட்டுக்கு அனுப்புறதுக்காக வரம் கேட்டா. ஆனா நான் அப்படி இல்லைன்னா என்னோட மண்ணி அபிராமிக்கு நல்லது பண்ணலாமேன்னு கேக்குறேன். இப்பதானே மணி அம்பாள் மாதிரி நகை போட்டிருக்கான்னு வயிறு எரிஞ்ச, அதுக்குள்ள அவன் மேல இப்படின்னு உனக்கு ஒரு கரிசனம். இப்பதான் மூர்த்தியனா போன் பண்ணா. அவன் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிக்கிறதா இருக்கானா. பாட்டி கிட்ட பேசி எப்படியாவது சுந்தரேசனுக்கு தான் பொண்ணு முடிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அவசரப்படாத அகிலா, ஏற்கனவே ஆத்துல புயல் அடிச்சுட்டு இருக்கு. இதுல நீ வேற ஏன் தனியா கிளப்பின்னு இருக்க? நேரம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். எது எப்படியோ எனக்கு தெரியாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்க? காரணம் இருக்குன்னா, என் அண்ணன் பொண்ணு சுந்தரேசனுக்கு பொண்டாட்டியா வந்துட்டா பாட்டிங்கிற தராசுகோல் என் பக்கம் சாஞ்சே ஆகணும். இப்ப எல்லா வல்லமையும் சொல்றாளே பெரிய மண்ணி, கடைசியில என் நண்டி தான் வாழணும். நீங்க வேணும்னா பாருங்கோ, இந்த ஆத்துல அதுக்கப்புறம் நான் வச்சதுதான் சட்டம். அந்த காலத்துல ராஜாக்கள் கல்யாணம் மூலமா உறவை பலப்படுத்த பாப்பா. ஆனா நீ கல்யாணம் மூலமா உறவை பலகீனப்படுத்த பாக்குற. நடக்கட்டும். பெருசா பேச வந்துட்டாரு. நான் உள்ள வரலாமா சார்? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேரு பாரதி. ஓஹோ, நீங்க தான் புதுசா வந்திருக்கிற பாரதி டீச்சரா? உட்காருங்க. பேரே வித்தியாசமா இருக்கு. பாரதி டீச்சர்னு நான் வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எந்த மாதிரி சார் கற்பனை பண்ணிருந்தீங்க? பன் கொண்டை வச்சுக்கிட்டு சுத்தி கதம்ப பூ சுத்திக்கிட்டு மிரட்டு பார்வை, தோல்ல ஒரு டம்ப பை, ஜம்ப பேச்சு, மொத்தத்தில் நீங்க காரை விட்டு இறங்குவேல் ஒரு பூசணிக்காய் மாதிரி இருப்பேல்னு நினைச்சேன். நினைப்புதான் சார் பொழப்ப கெடுக்குது. இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நம்மளா ஒரு யூகம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பை பகிர்ந்துக்கிறோம். உண்மையிலேயே எல்லாருமே நல்லவங்க தான் சார். பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கேன். இப்போதான் பள்ளிக்கூடத்துக்கு சரஸ்வதி கடாட்சமே வந்திருக்கு. நீங்க தங்கறத பத்தி கவலைப்படாதீங்க. முனியப்பன்ட்ட சொல்லி நீங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செய்யறேன். ஓகே சார்? வர வழியில பார்த்தேன், வகுப்பறையில குழந்தைங்களாம் கம்மியா இருக்காங்களே. அறுவடை சமயம் தை மாசம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு?
படிக்கிற பசங்க வேலைக்கு போக கூடாதுன்றதுனால தான் அரசாங்கம் கல்வியை இலவசமா தராங்க. நாம தான் அவங்க கிட்ட பேசி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும் சார். நீங்க அனுமதிச்சீங்கன்னா அந்த வேலையை நான் செய்யறேன் சார். ஓ, தாராளமாக செய்யலாமே. நீங்கள் பார்க்க சுறுசுறுப்பாக இருக்கீங்க. ஆனால் பழமையை விடக்கூடாதுன்ட்டு பிடிவாதமாக இருக்கிற இந்த கிராமத்தில் நீங்கள் எப்படி தான் சமாளிக்க போகிறீங்களோ. சரி வாங்க, எல்லா வாத்தியாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. பழனி டீச்சர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு கம்பெனி கிடைச்சாச்சு. இவங்க தான் புதுசாக வந்திருக்கிற டீச்சர். வணக்கம். பேரு பாரதி. வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக நம்ம ஸ்கூலுக்கு இன்னொரு லேடி டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே, இதோ வந்துட்டாங்க. சார், லேடி டீச்சர்னு சொல்றீங்க, ஆனா பழனின்னு கூப்பிடுறீங்க. என் பேர் பழனி அம்மாள் தான். அதை சுருக்கி பழனி பழனின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? பாவம் பழனி டீச்சர் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ரெண்டையும் சேர்த்து பார்த்தாங்க. பழனி, இனிமேல் நீங்கள் 3ஆம் கிளாஸ் மட்டும் பாருங்க, பாரதி 4ஆம் கிளாஸ் பார்த்துப்பாங்க. சரி, கொஞ்சம் அவங்க வகுப்பை காட்டுங்க. வாங்க மேடம். போங்க மேடம். சரி சார். வாங்க. இந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? போக போக உங்களுக்கே தெரியும். என்ன பழனி, யாரு உங்க சொந்தக்காரங்களா? இல்ல சார், நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர் பேரு பாரதி. வணக்கம் சார். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒண்ணா இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் முன்னாடி இப்போ அப்படியே ஒண்ணா நிக்கிறாங்க. 2 பேரை மட்டும் சொல்லிட்டீங்க, துர்கையும் சேர்த்துக்கோங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, உங்க சொந்த ஊரு? சுவாமி மலை. பழனி அம்மாவுக்கு பழனி மலை, உங்களுக்கு சுவாமி மலை. அடடா, எல்லாமே முருகர் கோயிலா இருக்கே. எனக்கும் சுவாமி மலை தான். அப்படியா? ஆமா. இவர் எப்பவுமே இப்படிதான் சார். இவங்களை கூட்டிட்டு போய் கிளாஸ காட்டுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க சரி, போங்க. நான் வரேன் சரி டீச்சர். டீச்சர். நீங்க போங்க. மேடம், இந்த கிளாஸ்ல பசங்கள்லாம் ரொம்ப வாலு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஆமா, நீங்க அர்ஜென்ட்டா வந்ததுனால மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டியா நான் 2 பேருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்களே, மத்தியானம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் வேண்டாம் சார். முதல்ல எனக்கு கிளாஸ் ரூம் காட்டுறீங்களா? டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போலாம் ப்ளீஸ். வாங்க வாங்க. வாங்க. மண்ணி, உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கிக்க முடியாத குறைய இங்க கோவில்ல விளக்கேத்தி தீர்த்துக்கிறியா? மண்ணி, என் கஷ்டத்தை சொல்லி அழ இந்த பகவானை தவிர வேற யார் இருக்கா? ஏன் இல்ல காயத்ரி, என்ன மறந்துட்டியா? என் ஆத்துல எல்லாரும் பகையை வளர்த்துண்டு என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டா. நடந்ததுக்கும் நடக்கிறதுக்கும் நான் அடி வாங்கியே அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன் ஆம்படையா உன்னை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிட்ட? காதலா? நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிட்டாராம். நீ வா என்னோட.
ஈஸ்வரா, நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்டாலும் இத்தனை நாள் நீ சந்தோஷமா இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் நிம்மதியா இருந்தேம்மா. சரி, இந்த நிமிஷமே உன்னை நான் ஆத்துக்கு அழைச்சின்னு போறேன். அங்க இருக்கிறவா கோபதாபங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். பொறுத்தது போதும்னு நான் உன்னை கூப்பிடுறேன். அழுதது போதும்னு நீ என்னோட வருவியா? அது எப்படி மண்ணி? அவளா என்ன உயிரோட விட்டுடுவாளா? சரி, நோக்கு உன் ஆம்படையான உன் வழிக்கு கொண்டு வர சாமர்த்தியம் இருக்கா? இல்ல. எப்படிம்மா? இதுவும் தெரியாது அதுவும் முடியாதுன்னா எப்படி? ஆமா, இவெல்லாம் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கா? திரும்ப வந்தது நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தானோ. சரியான நேரத்துக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாளாம். ஏன் தான் பிறந்த மண்ணுக்கு வந்தோன்னு இருக்கு மண்ணி. காயத்ரி, அழாத. அழுது யாரும் எதையும் சாதிச்சது இல்லை. நீ உன்னோட புக்காத்திலேயே இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன்னா உன் வாழ்க்கையை நீதான் சீரமைச்சுக்கணும். அதுக்கு நின்னு போராடு. நோக்கு பக்கபலமா என்னைக்குமே நான் இருக்கேன். தைரியமா போ. நான் வரேன். போ. இப்படி போகுதா கதை? உடைச்சிட வேண்டியதுதான். அப்பா முடியாரப்பா, பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. இதை போட்டு கொடுத்து நான் பெரிய ஆளா வரணும்.